ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் திருநெல்வேலி அம்மா சமையல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெயில் காலத்துக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு குளுமையான ஒரு கம்பங்கூழ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான முறையில் சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லிக்கிற விரும்புகிறேன். இனி வரும் அடுத்த தலைமுறையினருக்காவது கலப்படம் இல்லாத உணவுப் பொருட்கள் கிடைக்க வேண்டுமென நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் கம்பு மாவு தான் எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட 125 கிராம். இந்த மாவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 125 கிராம். நம்ம அரிசி எடுக்கிற அதே உலக்கில் தான் நான் இப்போ எடுத்திருக்கேன். நம்ம எவ்வளோ தண்ணி சேர்க்கணும்னு கேட்டிங்கன்னா, எடுத்த அதே நல்ல கோபுரம் மாதிரி அந்த மாவை அளந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு 3.5 கப்பு சரியாக இருக்கும் தண்ணி. அப்போ தான் உங்களுக்கு குக்கரில் வைக்கும் பொழுது அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு 3.5 கப்பு தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு, இப்போ நான் அடுப்பு பற்ற வைக்கல. இதுக்கப்புறம் தான் நான் கலந்து கொடுத்ததுக்கப்புறம் தான் அடுப்பை பற்ற வைக்க போகிறேன். இப்போ ஃப்ளேமை நல்ல ஹையில் தான் வச்சுருக்கேன். இப்போ கைவிடாமல் கொஞ்சம் கவனமாக கலந்து கொடுங்க, இல்லட்டா மாவு அடியில் கட்டி தட்டிடும். இந்த சமயத்தில் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள். இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் நீங்கள் லிட்டு போட்டு மூடிடலாம். ஒரு சமயம் உங்கள்கிட்ட கம்பம் புல்லாக இருந்தால் அதை ஒரு 2 மணி நேரம் நல்லா களைஞ்சி நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு அப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு நல்ல மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பவுடராக திரிச்சிட்டு அதையும் இதே போல் நீங்கள் செய்யலாம். ஆனால் அதுக்கு கொஞ்சம் தண்ணி கூடுதலாக சேர்க்க வேண்டியது வரும். இது மாவுங்கிறதுனால இந்த அளவு தண்ணி போதும். ஒருவேளை கம்பம்புல்லாக இருந்தால் தண்ணி உங்களுக்கு கூடுதலாக வைக்க வேண்டியது வரும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போ தான் முக்கியமாக ஒன்று கவனிக்கணும். நீங்கள் ஃப்ளேமை லோவில் வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 3 விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. தாராளமாக போதும். அதுவே அடி பிடிக்காது, பயப்பட வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, 1 டம்ளர் நம்ம மாவுக்கு 3.5 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கோம். அதனால் சூப்பராக அல்வா மாதிரி அழகாக வந்துடும் பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஒரு 2 மணி நேரம் அதை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு கம்பு கூழ் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், தேவைக்கு இப்போ ஒரு உலக்கு தாராளமாக எத்தனை பேர் இதை குடிக்கலான்னு கேட்டிங்கன்னா ஒரு 4 பேர் தாராளமாக குடிக்கலாம். இதை நீங்கள் அப்போ உடனேலாம் செய்யக்கூடாது. இதெல்லாம் நாளே நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா மறுநாள் ஈஸியாக நல்லா கரைச்சி குடிச்சிக்கிடலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை செஞ்சு வச்சுட்டு கூட 2ஆக பிரித்து இன்றைக்கி கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு மறுநாள் கூட நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கிடலாம். இப்போ பாருங்கள் எப்படி அழகாக அல்வா மாதிரி இருக்குன்னு. இதுக்கு முக்கியமாக தயிர், நான் பசும் தயிர் தான் எடுத்திருக்கேன். நல்ல தயிரை என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. அப்படி சேர்த்துட்டிங்கன்னா அந்த கம்பங்குள்ள அது அப்படி ஒரு மாதிரி திட்டாக இருக்கிறோம் அந்த தயிர். இதே போல் நல்லா கடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு மண் சட்டியில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் மூடி போட்டு இந்த மண் சட்டியில் தேவையான அளவு எடுத்துகிட்டு மீதியை என்ன பண்ணுங்கள் இதில் உள்ள சேர்த்துட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ மண்பானையில் தேவையான கம்பு கூழ் எடுத்துக்கிட்டாச்சு. இதை ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், நல்ல விஸ்கு வச்சு இதே போல் நல்லா கடைஞ்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு நான் 1 ஸ்பூன் தான் உப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்றைக்குமே உப்பை கம்மியாகவே சேருங்க. என்னென்னா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட அடிஷ்னலாக நம்ம தேவைப்பட்டால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ கடைஞ்ச இந்த பசும் தயிரை இதோட சேர்த்துக்கிட்டாச்சு. அதே மாதிரி தயிரும் உங்களுக்கு தேவைக்கு தக்கன சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா இதே போல் கடைஞ்சி எடுத்துக்கோங்க. என்றைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வேக வைக்கும் போது உப்பு சேர்க்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு உப்பு அதிகமாக இருக்கும், ஒரு ஆளுக்கு உப்பு தேவைப்படாது. அதனால தான் இதுக்கு நீங்கள் வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் தேவைக்கு நீங்கள் உப்பு சேர்த்து இதே போல் கடைஞ்சிட்டு தண்ணியும் பார்த்தீங்கன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தயிர் கண்டிப்பாக நல்ல பசும் தயிராக இருந்ததுன்னா உடம்புக்கு நல்ல ஹெல்த்தியானது பாருங்கள். முக்கியமாக இதில் என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான். பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் ரொம்ப ஆரோக்கியமானது. ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா எவ்வளோத்துக்கு எவ்வளவு பொடிசாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. காரம் நான் 1 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். விதைகளை நீக்கிட்டு நல்ல பொடிசாக கட் பண்ணி இதோட கலந்துக்கிட்டேன். ஒரு சூப்பரான கம்பங்கூழ் ரெடி ஆகிட்டு பசங்களுக்கும் இதெல்லாம் இப்போவுமே கொடுத்து பழகுங்க. ரொம்ப ஆரோக்கியமானது. இந்த வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உடல் சூட்டை தணிக்கக்கூடியது இந்த கம்பங்கூழ். டயட்டில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ரெசிபி பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கீழே இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லை ஆன் பண்ணி வைக்கும் பொழுது நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.